வணக்கம். ஊருன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே மாரியம்மன் கோவில்னு ஒன்று இல்லாமல் இருக்காது. மழைக்கு தெய்வமாக கருதப்படுபவள் மாரியம்மன். மாறினாலே மழைன்னு தான் அர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் அமைச்சரை மாதம் மும்மாறி பொழிந்ததா அப்படின்னு கேட்குறதாகலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது மாறினாலே மழைன்னு தான் அர்த்தம் இல்லையா? இப்படி எல்லா ஊர்கள்லையும் மாரியம்மன் கோவில் இருக்குது. அது மாதிரி பண்ணாரி மாரியம்மன் கோவில் எங்கே இருக்குது, அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்திலேருந்து மைசூர் போகிற நேஷ்னல் ஹைவேஸில் அங்கே பண்ணாரிங்கிற ஊரில் அமைஞ்சது தான் பண்ணாரி மாரியம்மன் கோவில். இது இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்ப்போமா? இந்த கோவில் உருவான வரலாறு பார்த்திங்கன்னா, ஒரு சலவை தொழிலாளியும் அவரோட மனைவியும் ஆற்றில் துணி துவைக்க போயிருக்காங்க. எப்பவும் போல தான் போயிருக்கிறாங்க. அப்போ அந்த பெண் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. அந்த சலவை தொழிலாளியோட மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திருக்கிறாங்க. அப்போது துணி துவைச்சிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி கண்டு ரொம்ப வலி தாங்காமல் அங்கேயே பிரசவம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகுது. அதனால் அந்த சலவை தொழிலாளி என்ன பண்ணுறாரு, தான் துவைக்க கொண்டு வந்திருந்த சேலைகளை ஒரு 4 சேலையை சுற்றி கட்டி அந்த பெண்ணுக்கு அதுக்குள்ளேயே அவரே வைத்தியம் பிரசவம் பார்த்துருக்கார். பிரசவத்தில் 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. 2 பெண் குழந்தைகள் பிறந்ததில் ஒரு குழந்தைய தூக்கிட்டாங்க. அதாவது தரையிலிருந்து சலவை தொழிலாளி தூக்கிக்கிட்டார். இன்னொரு குழந்தைய தூக்க முயற்சி பண்ணால் தூக்க முடியல. 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணி இருக்கிறாங்க. ரொம்ப முயற்சி பண்ணியும் அந்த குழந்தைய தூக்க முடியாமல் போகவே விடவும் மனசு இல்லாமல் தூக்கவும் முடியாமல் அப்படியே போய் ஊர் பெரியவங்க கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. ஊர் பெரியவங்கெல்லாம் பார்த்து அவங்களும் தூக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இவங்க போகும்போது அந்த குழந்தைய ஒரு தொட்டி, அந்த தொட்டிக்குள்ளே போட்டு போயிருக்கிறாங்க. அதை தாழின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போட்டுட்டு போயிருக்காங்க. ஊர் பெரியவங்களும் முயற்சி பண்ணி அந்த குழந்தைய தூக்க பார்த்தா யாராலையுமே முடியல. கடைசியில் கடப்பாறையெல்லாம் கொண்டு அந்த தாழியை அடியில் கொடுத்து தூக்க முயற்சி பண்ணி முடியல. அப்புறம் அதை நொறுக்கி எடுக்கிறதுக்கு முயலும்போது அந்த கடப்பாறையால் அந்த குழந்தையோட வலது மார்பகத்தில் காயம் பட்டிருக்குது. அந்த காய வடு இன்னமும் கூட அந்த அம்பாள் மார்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி தூக்க முயற்சி பண்ணி முடியாமல் போனதுனால அவங்களும் விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போய் மறுநாள் காலையில் பார்க்கும்போது அந்த குழந்தை ஒரு அம்மனுடைய வடிவமாக மாறி இருக்குது. அம்மனுடைய வடிவமாக மாறி இருந்தது. அப்புறம் ஒரு பெண்ணுக்கு கனவுல தனக்கு கோவில் கட்டி வழிபடுமாறு சொன்னதாகவும் அப்படி செய்தால் அந்த ஊருக்கு வேண்டிய நன்மைகள் அனைத்தையும் செய்து தர்றதாகவும் சொன்னதாக புராணம் சொல்லுது, வரலாறு சொல்லுது. அப்புறம் அந்த அம்மனுடைய சிலையை எடுத்துட்டு போய் கோவில் கட்டி வழிபாடு செய்துக்கிட்டு வர்றாங்க. வருஷத்துக்கு ஒரு தரம் பங்குனி மாசத்துல அந்த கோவிலில் விசேஷமான பூஜைகள் செய்கிறது, இதெல்லாம் அந்த பூக்குழி இறங்குறது, பூச்சட்டி ஏந்துறது, இதெல்லாமும் செய்திருக்கிறாங்க. அதில் ஒன்று பச்சை மாவு எடுத்துகிட்டு போகிறது. பச்சை மாவுன்னா மாவிளக்கு மாவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பச்சை மாவை எடுத்துகிட்டு போய் அதில் விளக்கு போட்டு பூஜை செய்கிறது. அப்படி எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு பங்குனி மாசத்துல
பச்சை மாவு எடுத்துட்டு வடக்கு நோக்கி போயிருக்கிறாங்க. ஏன்னா கோவில் அந்த பக்கம் தான் இருந்திருக்குது, சிலை வடக்கு நோக்கி இருந்திருக்குது. ஆனால் அந்த குழந்தைய பெத்தெடுத்த அந்த சாலை தொழிலாளி அந்த பெண்ணுக்கு வசதி இல்லாத காரணத்தினால பச்சை மாவு தயாரிக்க முடியாமல் புளிய கொட்டையை இடித்து அதிலிருந்து மாவு தயாரித்து எடுத்துட்டு போய் தெற்கு நோக்கி போயிருக்கிறாங்க. அந்த அம்பாள் கோவிலில் வடக்கு நோக்கி இருந்த அம்பாள் சிலை வடக்கு நோக்கி அத்தனை பேர் பச்சை மாவு எடுத்துட்டு வந்தாலும் தன் தாய் கொண்டு வந்த அந்த புளி மாவுக்காக தெற்கு நோக்கி திரும்பினதாக அதிலிருந்து அப்படியே தெற்கு பார்த்த மேனிக்கே அந்த கோவில்ல அம்பாள் இருக்கிறதாக வரலாறுல சொல்லி இருக்குது. இது மாத்திரம் இல்லாம இந்த பண்ணாரி அம்மன் கோவிலை சுற்றி நிறைய இடங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய இடங்கள் இருக்கு. பவானி ஆறு, பவானி சாகர் அணை, நிறைய அந்த மாதிரி ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள் இருக்கு. நீங்கள் போனீங்கன்னா பண்ணாரி அம்மனை தரிசிச்சுட்டு அந்த இடங்களையும் பார்த்துட்டு வாங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றியும் வணக்கமும்.